என் தங்கப்பிள்ளையே, பல முறை உன்னை தேடி வந்த இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்காமல் சென்றிருக்கின்றாய். ஆனால் இந்த முறை அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் உன்னிடத்தில் பேசிவிட வேண்டும் என்று நான் வரவில்லை. நான் இப்பொழுது உன் இல்லத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் என் வாக்கினை நீ கேட்க மாட்டாய் என்றால் அம்மா நிச்சயமாக இனி ஒருபொழுதும் உன்னிடத்தில் பேசுவதற்கான முயற்சிகளை செய்ய மாட்டேன். நான் பேசியும் அதில் உனக்கு எந்த பலனும் இல்லை எனும் பொழுது அம்மா உன்னை தேடி வருவது சற்று சந்தேகத்திற்குரிய விஷயமாகத்தான் மாறிவிடுகின்றது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை என்பது உனக்கு சுற்றி நடத்தி கொடுக்கின்ற சில விஷயங்களினால் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கின்றது. கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் தெய்வத்தை தேடுவதும், சந்தோஷம் வரும்பொழுதெல்லாம் தெய்வம் இருப்பதையே மறந்து விடுவதும் இங்கு பலருக்கு வாடிக்கையாக மாறிவிட்டது. அதே நேரத்தில் கஷ்டம் வந்துவிட்டால் தெய்வத்தை அழுது புலம்புவதும், தெய்வமே இன்று இல்லை என்று நினைப்பதும் சிலருக்கு வாடிக்கையாக இருக்கின்றது. தெய்வம் கல்லாக இருப்பதனால்தான் எந்த உதவியையுமே செய்வது கிடையாது என்று எளிதாக சொல்லிவிடுகின்றார்கள். என் பிள்ளையே, இப்படி ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும், ஒவ்வொரு விதமான எண்ணங்களும், சோதனைகளும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உண்மையாகவே தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான முயற்சியை நீ எடுத்து வைத்திருப்பாயானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் ஒரு நாள் உன் கைகளில் அதுவாக கிடைக்கும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அது உனக்கு மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுக்கும். என் பிள்ளை, எவ்வளவுதான் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற முயற்சி செய்தாலும் கிடைக்கவில்லை என்று சொல்கின்ற நேரத்தில் தெய்வத்தை கையெடுத்து விட்டால் நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு அது கிடைத்துவிடும். தெய்வத்திடம் யாரெல்லாம் கையேந்தி கேட்கின்றார்களோ அவர்களுக்கு தெய்வம் ஒரு நாளும் அவர்கள் கேட்பதை கொடுக்காமல் சென்று விட மாட்டார்கள். என் தங்கமே, தெய்வம் கேட்கின்ற விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் முதலில் உனக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கேட்பதையும் தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்பது உன் வாழ்க்கையில் நடக்கும். தெய்வம் உன்னிடத்தில் பொன் கேட்கின்றார்களா, பொருள் கேட்கின்றார்களா, அதை கொடு, இதை கொடு, எனக்கு அப்படி செய்ய வேண்டும், இவ்வளவு செலவு செய்து எனக்கு நீ அதை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்களா? அப்படி யாரேனும் தெய்வத்தின் பெயரை சொல்லி உன்னிடத்தில் கேட்கிறார்கள் என்றால் அவர்கள் தெய்வமாகவே இருக்க முடியாது. எதனால் அம்மா இப்படி சொல்கின்றால், நம்மிடத்தில் நிறைய பேர் அதை செய்து கொடு, இதை செய்து கொடு என்று கேட்டிருக்கின்றார்களே, எப்பனால் இப்படி நம் வராகி அம்மா இது போன்று சொல்கிறாள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. தெய்வம் தன் பிள்ளைகள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வரத்தான் எல்லா விஷயங்களையும் சொல்வார்கள். மாறாக உன்னை கஷ்டப்படுத்தி நீ கடன்களை வாங்கி தெய்வத்திற்கு செய்ய வேண்டும் என்று ஒரு பொழுதும் சொன்னது கிடையாது. உன்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்றால் நீயாக மனமுவந்து தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தெய்வம் உன்னிடத்தில் வந்து எதையும் கேட்பது கிடையாது. தெய்வத்திடம் நீ கையேந்தி நின்றால் தெய்வம் உனக்கு நிச்சயமாக செய்வார்கள். தெய்வத்திடமே வேண்டி நின்று ஒரு விஷயத்தை நீ பெற்றுவிட்ட பிறகு தெய்வம் அந்த விஷயத்தை உன்னிடத்தில் எப்படி கேட்பார்கள் என்று நீ நினைக்கின்றாய்? என் தங்கமே, எல்லாம் உன் வாழ்க்கைக்கு ஒரு நாள் நிச்சயமான பதிலை கொடுக்கும். அன்று தெய்வத்தை வணங்கியதற்கு என்ன பலன் கிடைத்தது என்று உனக்கு புரிய வரும். இப்படியே நீ இருந்துவிடப் போவதில்லை. நிச்சயமாக உனக்கு மாற்றம் நடக்கத்தான் செய்யும். நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிடத்தான் செய்யும். எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ காணத்தானே போகின்றாய். என் குழந்தைக்கு இன்று நான் தருகின்ற இந்த வாக்கு நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த நேரத்திலும் நான் அதை செய்தேன், இதை செய்தேன், நான் கோவிலுக்கு அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதனால் தெய்வம் என் பக்கம்தான் இருக்கின்றது என்பதனை நம்பக்கூடாது. நான் பொதுவாக எல்லோருக்கும் சொல்கின்றேன், தெய்வத்திற்கு நீ பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்து தெய்வத்திடமிருந்து எதையும் பெற நினைக்காதே. தெய்வம் உன்னிடத்தில் என்ன கேட்கின்றார்கள் தெரியுமா? உண்மையான நம்பிக்கையும், யாருக்கும் துரோகம் செய்யாத மனதும், யாரையும் கெடுக்காத எண்ணமும் தான் தெய்வம் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார்கள். தெய்வம் உன்னிடத்தில் இதை எதிர்பார்க்கும் பொழுது நீயோ அவர்கள் முன்னால் நின்று கொண்டு தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைத்தால் ஒரு நாளும் தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எத்தனையோ சோதனைகளை எல்லாம் நீ கடந்து வரும் பொழுது தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்ததை நீ உணர்ந்திருக்கின்றாய். இந்த வராகியானவள் உனக்கு நல்ல பாதையினை காண்பித்து கொடுத்ததை நீ கண்ணார கண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ மட்டும் இந்த வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களில் தெய்வத்தை இழுத்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை தொலைத்துவிட நினைக்காதே. சந்தோஷம் என்பது நீயாகவே தேடிக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை காயப்படுத்தி அதை பெற நினைத்தால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் என்பதோ நிம்மதி என்பதோ கிடைக்காமல் போய்விடும். தெய்வம் நான் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றேனோ அதை கொடுக்க தவறிவிட்டு நீ நினைப்பதைத்தான் கொடுப்பேன் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேனா இல்லையா என்பது உனக்கெப்படி தெரியப் போகின்றது? என் தங்கமே, இதுவெல்லாம் சிலர் வேண்டும் என்றே தன்னுடைய பெருமையை மற்றவர்கள் முன்னிலையில் காட்ட வேண்டும் என்பதற்காக செய்கின்றார்கள். அவர்களுக்கு எண்ணம் என்னவோ தெய்வம் நமக்கு மட்டுமே சொந்தம் என்று. உண்மையில் இந்த தெய்வம் எந்த ஒரு பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்றதோ, எந்த ஒரு பிள்ளை வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றதோ, எந்த ஒரு குழந்தை உண்மையாகவே என்னை வணங்குகின்றதோ அந்த பிள்ளையின் பக்கம்தான் நான் நிற்பேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் சொல்கின்ற பிறகாவது இந்த விஷயத்தில் நீ தெளிவு அடைய வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வருகின்றேன். ஆனால் நீ என்னை தவிர்த்துவிட்டு அதன் பிறகு தெய்வம் துணையாக இல்லை, தெய்வம் நமக்கு எதையும் நடத்தி கொடுக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதனால் என்ன பலன் இருக்கின்றது? தெய்வத்தை உறுதுணையாக கொண்டு தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்று தெய்வம் உனக்கு எப்பொழுதும் உடனிருந்து ஆசிகளை வழங்குவதை நீ உணராமல் சென்றுவிட்டு உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பக்கூடாது. சுற்றி நடப்பது என்னவென்று என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னால் நின்று தெய்வத்தை வணங்கிவிட்டால் தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிவிடுமா? நீ பின்னால் நின்றாலும் சரி, நீ அங்கே வரவே இல்லை என்றாலும் சரி, நீ என் மீது கொண்ட உண்மையான அன்பிற்கு நான் என்றுமே உன்னை தேடி ஓடோடி வருவேன். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் மனதிற்குள் வைத்துக்கொள். தெய்வத்தை நீ தேடி வரவில்லை. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் என்னை வணங்க வேண்டும் என்று நான் தான் உன்னிடத்தில் என்னை தேடி வர வைத்திருக்கின்றேன். இதையும் மீறி ஒருவர் என்னை தேடி வந்திருக்கிறார், அவர்கள் நல்லவர்கள் அல்ல என்றால் அவர்களுக்கான கர்ம பலன்களை கொடுப்பதற்காக, என் முன்னே அதை நடத்துவதற்காக நான் அவர்களை வரவழைத்திருக்கின்றேன். எல்லோருக்கும் வாய்ப்புகள் கொடுப்பது போல அவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, சில விஷயங்கள் வாழ்க்கையில் சட்டென்று உன்னை விட்டு காணாமல் போய்விடும். இது நம் காலம் வரை நம்மோடு தொடர்ந்து வரும் என்று எண்ணி இருப்பாய். ஆனால் சட்டென்று உன் கையை விட்டு அது சென்றுவிடும். அந்த நேரம் உன் மனது அனுபவிக்கின்ற வேதனைகளை சற்று சிந்தித்துப் பார். எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்தில் எதற்காக இந்த மனிதர்கள் தெய்வத்திடம் முன்னால் நின்று வேண்டுதலை வைக்கின்றார்கள் என்று தெரியவில்லை.
உண்மையில் தன் மனதில் இருக்கின்ற நியாயத்திற்காகவும் தன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியத்திற்காகவும் தெய்வத்தை நாடுகின்றவர்கள் தன் வாழ்க்கையில் தனக்கான சந்தோஷங்களை முழுமையாக பெற்றுக்கொள்வார்கள். அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் தன் குறிக்கோளாக கொண்டவர்களுக்கு ஒரு நாளும் தெய்வம் செவி சாய்க்காது என்பதனை புரிந்து கொண்டு உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற தாழ்வு மனப்பான்மையை உனக்குள் இருந்து வெளியே எறிந்து விடு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.